ஓகே பாருங்க. அப்ப நாம தொடர்ந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஓகே என்னன்னு சொன்னா நான் எக்ஸாம் பத்தி நான் குரூப்ல சொல்லுவேன். என்னன்னா எக்ஸாம் வந்துட்டு தம்பி உங்களுக்கு 1 ஹவர் தானே. ஸோ 1 ஹவருக்குள்ள கவர் பண்ணக்கூடிய மாதிரி எப்படியும் ஒரு 20 கொஸ்டின்னாலும் வரும் உங்களுக்கு. 20 இல்ல 25. சரியா பாருங்க. ஓகே அலையின் நேர் மற்றும் மறை அலைகள் இரண்டை பெறுவதற்கு பிஇ சந்தி முன்மோக்கோடல் தேவையான சிறிய அளவு வோல்ட் பேண வேண்டும். அதாவது 57 வோல்டேஜ் நம்ம கட்டாயம் அடுத்து பேணணும். இவ்வாறு பிஇ சந்தியை முன்மோக்கோடலுற செய்வதற்காக அடியை கோடலுற செய்தல் விரியலாக்கியாக கோடலுற செய்தல் எனப்படும். அப்ப எங்களுக்கு இந்த பிஇ சந்திய முன்முக கோடலுற செய்யணும். என்ன பிஇ சந்தியை எப்பவுமே போறவர் அவரை நாம் எப்படி வைக்கணும்? முன்முக கோடெல்லாம் வைக்கணும். அப்ப முன்முக கோடல்ல அவரை வைக்கிறதுக்காக நம்ம அந்த அடிய கோடலுற செய்யறதானே வேற முன்முக கோடலா வைக்கிறதுக்காக நம்ம அடிய கோடலுற செய்யற செயற்பாடு சொல்றாங்க விரியலாக்கியாக கோடலுற செய்தல். அப்ப அவருக்கு பேர் என்ன? விரியலாக்கியாக கோடலுற செய்தல் செயற்பாடுன்னு சொல்றாங்க. சரியா விரியலாக்கியாக கோடலுற செய்தல் எனப்படும். அப்ப இதற்காக வேண்டி என்ன செய்யற நாம ஒரு பிக்சட்டான ஒரு தடை பெருமானம் உண்டு. இவருக்குன்னு சொல்லியே ஒரு பிக்சட்டாக இந்த அடிக்குன்னு சொல்லியே பிக்சட்டாக ஒரு தடை பெருமானத்தை நம்ம கொடுக்க வரோம். இதற்காக நிலையான தடை ஒன்றை பயன்படுத்தி டிரான்சிஸ்டரை கோடலுற செய்தல் வேண்டும். டிரான்சிஸ்டரை விரியலாக்கியாக பயன்படுத்தும் போது கோடலுற செய்யக்கூடிய முறை 4 முறைகள். அப்ப 4 முறைகள் இருக்கு தம்பி. இந்த மெயினான 4 முறைகள் இருக்கு. அதாவது ஒரு முறை தான் என்ன? பிக்சட் பயாசிங். அதே போல 2வது முறை தட்கோடல். அதாவது முதலாவது முறை நிரந்தர கோடல் பிக்சட் பயாசிங். அடுத்தது தட்கோடல். அடுத்தது அழுத்த பிரியை கோடல். அதே போல காலி கோடல். அதே போல அடுத்து இருக்கிறது காலி கோடல் எமிட்டர் பயாசிங். இப்ப தம்பி எங்களுக்கு நாங்க படிக்கிற டைம்ல எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற டைம்ல எங்களுக்கு படிப்பிச்ச முறை மாற்று என்னன்னு சொன்னா தம்பி இந்த பிக்சட் பயாசிங் மாற்றம் தான். பிக்சட் பயாசிங் மாற்றம் தான் எங்களுக்கு படிப்பிச்சாங்க. ஆனா எக்ஸாமுக்கு போய் சேர டைம்ல எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்பையில இருந்து எனக்கு விருப்பம். எலக்ட்ரானிக்ஸ் மெகாட்ரானிக்ஸ்னால எனக்கு விருப்பம். அப்ப எங்களை வழிபடுத்தப்பட்டது எல்லாமே என்ன செய்ய போகுது? இந்த பிக்சட் பயாசிங்ல வச்சுதான் கேள்வி செய்யறது வழிபடுத்தினாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? நான் நம்பி போனேன் என்ன எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் நம்பி தான் போனேன். பட் எக்ஸாமுக்கு போய் சேர டைம்ல வந்திருந்தி கேள்வி செல்ஃப் பயாசிங்ல கேள்வி வந்திருந்தி தட்கோடல்ல கேள்வி போட்டிருந்தாங்க எங்களுக்கு. அப்ப தலையில கை வச்ச மாதிரி தான். அப்ப கேள்வி என்ன செய்ய போகுது? இப்ப நாம எதிர்பார்த்து போனதுன்னா எனக்கு இசையிலே தெரியும். எனக்கு சிவில் பார்ட் பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப எனக்கு 2 பார்ட் கட்டாயமா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் செய்யணும். சரியா 2 பார்ட் 2 கேள்வி நான் சுவரா இதுல செய்யணும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் செய்யணும்னு சொல்லி என்னத்தோட போனேன். அங்க போய் சேர்ற டைம்ல கேள்வி வந்து சேர்ந்து என்னத்துல செல்ஃப் பயாசிங்ல போய் சேர்ந்து 2017ஆம் ஆண்டு. அப்ப தடுமாற்றம் எங்களுக்கு எனக்கு மட்டுமே நேரே போடிய மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் நம்பி வந்து போடிய மாதிரி. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா நான் ஏலியா எங்கேயோ பார்த்தேன் ஆகும் செல்ஃப் பயாசிங் சொல்லி அதுக்கு வச்சு கேள்வி எப்படியோ ஆன்சரா கொடுத்துட்டு வந்து. ஆனா கொடுத்த ஆன்சர் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு சரியா இருக்குன்னு தெரியல. வந்துட்டு பட் எவ்வளவு தூரத்துக்கு அந்த இல்லை நான் கொடுத்த ஆன்சர் சரியான்னு சொல்லி சரின்னு சொல்லி தெரியல. சரியா அதுக்கு பிறகுதான் என்ன இப்ப செல்ஃப் பயாசிங் இந்த வோல்டேஜ் டிவைடர் பயாசிங் எமிட்டர் பயாசிங் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஏன் இந்த பிள்ளையை விட்டோம் அப்ப இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு எக்ஸாமுக்கு பிறகு படிச்சதுதான் இந்த தட்கோடல் வோல்டேஜ் டிவைடர் பயாசிங் எமிட்டர் பயாசிங். இப்ப எனக்கு இது படிச்சதால ஒரு நன்மை என்னன்னு சொன்னா நான் இதை படிச்சிட்டதால ஒரு நன்மை கேம்பஸ்லயும் இப்ப எங்களை சிலபஸை பார்க்கலாம். எங்க சிலபஸ் இருக்கிறது எல்லாம் இப்ப அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்துட்டு அதுல ஒரு அடிப்படை. இப்ப இது வந்துட்டு படிக்காம நிறைய பிள்ளைகள் வார கேம்பஸுக்கு அவங்களும் என்ன செய்ய வந்து கஷ்டப்படுறாங்க. சரியா தம்பி? இப்ப ஏஎல் சிலபஸ்ல உங்களுக்கு இருக்கு தம்பி. ஏஎல் சிலபஸ் இருந்ததுக்கான ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல போட்டுருந்தாங்க தட்கோடல் எல்லாம். சரியா அவ கட்டாயம் என்ன செய்ய போது எல்லா விதமான 4 விதமான அந்த கோடல்லையும் கேள்விகள் செய்யப்படாது. 4 விதமான கோடல்லையும் கேள்வி செய்து கொள்ளவும். சரி இன்ஷா அல்லாஹ் நாம ஒவ்வொரு கோடல்லையும் நம்ம படிப்படியாக ஒவ்வொருலையும் என்ன செய்யும் பார்த்து அதை என்ன விலகுன்னு சொல்லி அவரை பார்த்து அதுல கேள்வி செஞ்சுட்டு போகும். இப்ப முதலாவது நாம பார்க்க போறாள் யாரு? பிக்சட் பயாசிங் நிரந்தர கோடல்.
நிரந்தர கோடல். கொஞ்சம் வெயிட். நிரந்தர கோடல் அப்படின்னு சொன்னா நிரந்தர கோடல் பிக்சட் பைசிங்ல ஓகே. நிரந்தர கோடல்ல பாருங்க, படத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. ஓகே, ஓகே தம்பி, நீங்க அதுல பாக்கலாம். அதுல இருக்கிற படம் மாதிரி சில மோடிபிகேஷன் இருக்கு சொன்னா எக்ஸாம் பார்த்து இப்படி பார்ப்பீங்க, இப்படி படம் தந்திக்காக இதே படம் தான் வரும்னு சொல்லி இப்போ பல விதமான மாடல்ல வரும். இப்படியும் போட்டு வரும். பிளஸ் பிசிசி சரியா. இதுல இருக்கிற ரெண்டு சைட்ல இருக்கிற கெபாசிட்டரையும் கன்சிடர் பண்ண வேணாம். அதாவது கொள்ளளவி ரெண்டையும் கன்சிடர் பண்ண வேணாம். நான் கொள்ளளவியல் பத்தி அந்த இதுல ஏன் கொள்ளளவியல் பயன்படுதுன்னு சொல்லி நம்ம பின்னுக்கு அதை பார்ப்போம். அதை பார்க்குற டைம்ல பார்ப்போம் சரியா. இப்ப அந்த இருக்கிற கொள்ளளவியல் ஒன்றையும் கன்சிடர் பண்ண வேணாம். நாம இப்ப டிசி அனலைஸ், அதாவது நம்மளுக்கு நேர் மின்னோட்டம் பத்தி தான் பார்க்க போறோம். ஆகவே நாம என்ன செய்ய போறோம், நம்ம இந்த கொள்ளளவிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு தான் நம்ம பார்ப்போம் சரியா. ஆர்பி ஆர்சி பண்றோம். ஓகே, இப்ப இதனூடாக போற மின்னோட்டம் யாரு, ஐபி. இதனூடாக வர மின்னோட்டம் ஐசி சரியா. அப்ப இவரு பி சிஇ பிசி. ஓகே, இப்ப இவருக்கு பேர் சொல்லுவோம், இந்த அழுத்தத்துக்கு பேர் சொல்லுவோம் விசிஇ. இந்த அழுத்தத்துக்கு பேர் சொல்லுவோம் விசிஇ. இந்த அழுத்தத்துக்கு பேர் சொல்லுவோம் என்ன, விபிஇ. விபி. ஓகே, இப்ப பாருங்க தம்பி, இது அப்படியே வச்சுட்டு பாருங்க. இப்ப நாம இவருக்கு ஈக்குவேஷன் எடுப்போம். இவருக்கு இப்ப நம்ம பிக்சட் பைசிங் தானே, பிக்சட் பைசிங் நிரந்தர கோடல். என்னது, நிரந்தர கோடல். இப்ப இவருக்கு இன்புட் சைடுக்குரிய ஈக்குவேஷன் சொல்லுங்க. இன்புட் சைட், இந்த இன்புட் சைட் இப்படி வந்து இங்க வந்து சேர்ற இதுதான் சொல்லுவோம் இன்புட் சைட் சொல்லுவோம். இவருக்குரிய கேவிஎல், கேச் ஆஃப் வோல்டேஜ் லோ படி அந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க எப்படின்னு சொல்லி பேசுங்க. RBIB plus VBE. VCC சமன் VCC சமன் சொல்லுங்க. இந்த மொத்த இந்த அழுத்தம் IBRB, வெரி குட், IBRB plus VBE. சரி, ஓகே சரியா. இப்ப அப்படியே வச்சுட்டு பாருங்க, நம்மளுக்கு பிஇ அழுத்தம் இருக்காது தானே நம்பி, பிஇ அழுத்தம் அதாவது விபிஇ. இவரை நம்ம விபிஇ நம்ம எப்படி கழுதலாம்னு சொன்னா, இவருக்கு விபிஇ அழுத்தம் நாம செய்யற கேள்விகள் எல்லாத்தையும் விபிஇ 0.7 வோல்டேஜ் தான் இருக்கும் விபிஇ சரியா. ஆகவே நம்மளுக்கு விசிசி சமன் IBRB டிபி பல 0.7 போடலாம், 0.7 போடலாம். அப்படின்னு சொன்னா IB சமன் IB எப்படி காணலாம், IB சமன் சொல்லுங்க. IB சமன் சமோட சொல்லுங்க. IB சமன் இவரை சொல்லுங்க, மாற்றி சொல்லுங்க, வலுவாய் மாற்றம் பண்ணி IB VCC இவரை சொல்லுங்க. இவரது யாருங்க, VB. ஏன்னா VB VCC minus VBE கீழ இந்த தடை over RL RB ன்னு சொன்னீங்களே, RB ன்னு சொல்றீங்க.
இல்ல சரி சரி. சரி ஓகே. இப்ப ஐபி சமன் என்ன பிசிசி மைனஸ் பிபிஇ கீழே ஆர்பி. இப்ப இது ஐபி கரண்ட். ஐபி கரண்ட கண்டுபிடிச்சிட்டுன்னு சொன்னா நீ பீட்டாவும் தந்திரிக்கான்னு சொன்னா பீட்டால பெருமானம் தந்திரிக்கான்னு சொன்னா ஐபியும் கண்டுபிடிச்சிட்டுன்னு சொன்னா யாரை காணலாம் தம்பி சொல்லுங்க. ஐசி. ஐசி காணலாம். அப்ப ஐசி சமன் எப்படி வரப்படுறாரு பீட்டா ஐபி. ஐசி சமன் பீட்டா ஐபி. இப்ப அடுத்தால் ஐபிஏ கண்டுட்டேன். நம்ம ஐபி கண்டுடிக்கோம் அதை வச்சு ஐசிஏ கண்டுட்டேன். இப்ப அடுத்தால் நான் காணப்போறேன் விசிஏ காணப்போறேன். விசிஏ காண்றதுக்கு முதலாவது நான் செய்யற வேலைன்னு சொன்னா இவருக்கு இந்த அவுட்புட் சைட்டுக்கு கேவிஎல் யூஸ் பண்ணுவேன். அவுட்புட் சைட்டு கேவிஎல். இப்ப இவர் இன்புட் சைட்டுக்குரிய கேவிஎல். இன்புட் சைட் கேவிஎல் for இன்புட் சைட் இன்புட். அப்ப அடுத்து நாம பாய்கிறோம் யாரு கேவிஎல் for அவுட்புட் சைட். கேவிஎல் for அவுட்புட் சைட். இப்ப அவுட்புட் சைட்டுக்கு கேவிஎல் யூஸ் பண்ணேன்னு சொன்னா அழுத்தம் கொடுக்குற அழுத்தம் யாரு பிசிசி. பிசிசி சமன் போற கரண்ட் யாரு இப்ப இந்த அந்த இங்க போற கொடுக்குற வோல்ட் அளவு இந்த தடையினூடாக விரயமாகுவார். அதே போல இந்த சந்தியினூடாக விரயமாகுவார். அப்ப பிசிசி சமன் சொல்லுங்க எப்படி வரப்போகுது சொல்லுங்களேன். இதுக்கும் இதுல விரயமாகிற வோல்ட் அளவு எப்படி காணலாம். இதுல விரயமாகிற அப்ப அதனூடாக போற கரண்டான ஐசியையும் ஆர்சியை வைத்து காணலாம். ஆகவே விசிசி சமன் ஐசி ஆர்சி பிளஸ் இந்த அழுத்தத்துக்கு பேர் என்ன விசி. விசி சரியா. இப்ப எங்களுக்கு கேள்வி யாரு விசி. ஆக விசிஇ சமன் விசிஇ சமன் சொல்லுங்க. விசிஇ சமன் எப்படி இருக்கும் விசிஇ சமன் சொல்லுங்க சமன்பாடு. விசிஇ மைனஸ் ஆர்சி. சரியா ஓகே. இப்ப நாம ஐபிஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஐபிஏ இப்படி கண்டுபிடிக்கலாம். அதே போல ஐசியையும் கண்டுபிடிக்கலாம். அதே போல விசியையும் கண்டுபிடிக்கலாம். சரியா. இப்ப டிரான்சிஸ்டர் ஒன்றோட அதாவது டிரான்சிஸ்டர் ஒன்ற செயற்பாட்டு புள்ளிகள் சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா இவங்களை கொடுத்தா சரி. ஐபி ஐசி விசி இந்த 3 பெருமானத்தை நாம கொடுத்துட்டோம்னு சொன்னா முடிஞ்சு. சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி அம்பி ஓகே. விசிஇ சமன் விசிசி மைனஸ் ஐசி ஆர்சி. ஓகே. அப்ப இதுகள் இந்த சாம்பாடு வச்சுட்டு செய்யலாம். இவரை கண்டுபிடிக்கலாம். அப்ப இவர் வந்துட்டு தம்பி இதெல்லாம் கட்டாயம் பண்ணது இது பிக்சட் பயசிங். இது பிக்சட் பயசிங் உரிய சாம்பாடுகள். பிக்சட் பயசிங் உரிய சாம்பாடுகள். பிக்சட் பயசிங்ல என்ன செய்யணும் முதலாவது இந்த இன்புட் சைட்டுக்குரிய சாம்பாட்டால் இது எழுப்போம். பிசிசி சமன் ஐபிஆர்பி பிளஸ் விபின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இந்த ஐபியை கண்டுபிடிக்கலாம். அதுல இருந்து ஐபியை கண்டுபிடிச்சிடலாம். சரியா. இப்ப ஐபியை கண்டுபிடிச்சுன்னு சொன்னா கேமரா விளங்குதா தம்பி பிளர் ஆகுதா. ஓம்னா அந்த கொஞ்சம் பிளர் ஆகுது. கொஞ்சம் கிளியர் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் சரியா. அது இதாகுது என்ன தாமிரணிய பொடியாகுலையே அது புகை வந்துட்டு மண்டலம் மாதிரி. சரியா அது பிரச்சனை. ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்ப இதுல இன்புட் சைட்டுக்கு போட்டு என்ன சாம்பாடு எடுத்துருப்பேன். அதே போல ஐபிஏ காணலாம். ஐபிஏ கண்டுபிடிச்சிருவேன். இப்ப எனக்கு அடுத்தது இப்ப ஐசிஏ கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னா திரும்ப யாரு இசியையும் கண்டுபிடிச்சிருவேன். சரி. இப்ப இதுல வந்துட்டு பிக்சட் பயஸ் நிரந்தர கோடலுக்குரிய சமன்பாடு. இப்ப நோட்ஸ பாருங்க தம்பி. ஓகே கேளுங்க தம்பி. சார் அந்த விசிசி வோல்டல வழங்கல் வோல்டல் தானே சார். அந்த வழங்கல் வோல்டல வந்து அந்த ஐபி ஆர்பிக்கு இழக்கப்படுற வோல்டளவும் அதே மாதிரி இன்னைக்கு ஐசி ஆர்சி அதுக்கு இழக்கப்படுற சேர்க்கிறது இல்லை சார்.
எப்படி வழங்கல் வோல்ட் விசிசி அதுல இருந்து இன்னைக்கு ஐபிஆர்பி இழுக்கப்படுற வோல்ட் இருக்குதானே சார், அந்த வோல்ட் அளவும் ஐசிசி ஆர்சி மாதிரி சேர்க்கறது இல்லையா, அது ரெண்டையும் ஒண்ணாங்க. ஓகே தம்பி, இப்ப என்ன சொன்ன தம்பி, இவரு சமாந்தர சுற்று, இவரு சமாந்தர சுற்று, சமாந்தர சுற்றுல ஓகேயா இவரை தனியா கருதுவோம், இவ்வளவுதையும் தனியா கருதுவோம், ஒரு சுற்று சமாந்தர சுற்று தானே. அதே போல இவரை என்ன செய்வோம், நம்ம தனியா கருதுவோம். இவர் வேற இவர் வேற, செப்பரேட் பார்ட், ரெண்டும் செப்பரேட் பார்ட், ரெண்டும் வேற வேற பார்ட். அந்த வேற வேற பார்ட்டுக்கு சமனான அழுத்தம் தான் கொடுக்கணும். விசிசிங்கிற சமனான அழுத்தம் தான் கொடுக்கும். அந்த விசிசிங்கிறத யார் தம்பி, அவர் வந்துட்டு ரெண்டுக்கும் கொடுக்கப்படுற சமனான வோல்ட் அளவு, சரியா? அதான் வழங்கல் வோல்ட் அளவு. வழங்கல் வோல்ட் அளவு இவருக்கு சமாந்தரம், இவருக்கு சமாந்தரம். ஆகவே நம்மளுக்கு இந்தியால கொடுக்குற டைம்ல இவருக்கு இன்டரப்ட் ஆகாது, சரியா தம்பி? ஓகே சார். ஓகே, மின்னோட்டம் பிரியாதா சார்? மின்னோட்டம் இல்ல, மின்னோட்டம் வார மின்னோட்டம் நம்மளுக்கு போற டிரெக்ஷன் இங்கதான் பிடிச்சிருப்பாரு. இப்ப இவர் இங்க வார மின்னோட்டம் இங்க வந்து சேருவாரு. எல்லாம் வந்து கடைசியில வந்து சேர்றாள் இங்க ஐயில வந்து சேருவாங்க. நான் படிச்சிருக்கேன். இப்ப இந்த மின்னோட்டத்துல பாதை இப்படி, இந்த மின்னோட்டத்துல பாதை இப்படி, இந்த மின்னோட்டம் இப்படி வரையலாம், அதே போல இந்த மின்னோட்டம் இப்படி மேல போகலாம். மின்னோட்டம் ரெண்டா பிரியாதான்னு கேக்குறேன் சார். எந்த மின்னோட்டம்? ஓகே, இவ்விடத்துல ஆக்குறீங்க, இவ்விடத்துல தம்பி மின்னோட்டம் வந்துட்டு ஓகே. அடுத்த விரைகிற மின்னோட்டம் கொஞ்சம் பாருன்னு சொன்னா, இங்க பாருங்க, இவ்விடத்திலிருந்து உதயமாகிற மின்னோட்டம் நம்ம ஐன்னு சொல்லலாம் தம்பி. ஏன்னு சொன்னா நம்மளுக்கு இங்க எண்டிங்ல வந்து சேர்றாள் யாரு, ஐ. ஆனா பட் நம்ம அப்படி பாக்குறோம் இல்ல, சரியா? இங்க ஸ்டார்ட்ல நம்ம ஐ போட்டு பாக்குறோம் இல்ல, இந்த ஐ மின்னோட்டம் தான் நம்மளுக்கு ஐசி மின்னோட்டமாக நம்ம தெரியும். நம்மளுக்கு ஐபி பிளஸ் ஐசி தான் யாரு, ஐ, சரியா? அப்ப ஐபி கரண்ட், நான் இது ஐசி கரண்ட் எடுத்துன்னு சொன்னா இங்க இருக்கிறாள் ஐ கரண்ட் தான் பாரு. பட் நம்ம அப்படி பாக்குறல, சொல்றேன், நீங்க டவுட் தம்பி கேட்டதால சொல்றேன், சரியா? ஐ சமன் ஐபி பிளஸ் ஐ. ஓகே சார். ஏன் சார் பாக்குறதுல அப்படி இல்லங்கல்ல? ஏன் சார் அப்படி பாக்குறது இல்ல? சார் அதானே சார், அந்த எஸ்எஃப்டிலயும் அதே மாதிரி தான் சார் படிச்சிருக்காரு. இங்கே பாத்தீங்க, நீங்க மேல போட்ட பாத்தீங்க. ஓ சார், அப்படி ஓகே, அது பிரச்சனை இல்ல. ரூல் அப்படி தானே சார், கேஜ் ஃப்ளோ ஆச்சு. ஓகே, எலக்ட்ரானிக்ஸ்ல நாம இங்கதான் பார்ப்போம் இந்த கரண்ட். ஓகே, பிரச்சனை இல்ல, நீங்க இங்க போட்டாலும் கரண்ட், இங்க போட்டாலும் ஒன்று தான். ஏன்னு சொன்னா இங்க வார கரண்ட் வந்து இங்க கரண்ட் உண்டு, ஐ கரண்ட் உண்டு இருந்தா தானே அவரு ரெண்டா பிரிஞ்சு கொடுக்கலாம். நாம என்ன ஐ கரண்ட் உண்டு இருந்தா தான் ரெண்டா பிரிஞ்சு கொடுக்கலாம், சரியா? அப்ப கன்செப்ட் சரிதான். பட் நம்ம பார்க்கக்குள்ள நீங்க இவ்விடத்துல கரண்ட் போட்டு பழக வேணாம், இவ்விடத்துல கரண்ட் ஐ போட்டு பழக வேணாம், சரியா அம்பி? ஏன்னு சொன்னா நம்ம பின்னுக்கு நான் சொல்றேன் அடுத்த இன்ஷால்லா பிக்சட் பைசிங் அடுத்த பார்க்க நம்ம யான்னு சொன்னா கட் கோடல் செல்ஃப் பைசிங் பார்ப்போம். செல்ஃப் பைசிங்ல நான் சொல்லுவேன், அப்ப ஏன் இவரது போட ஐ போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். ஓகே, நீங்க இடத்துல ஐ தான் வரும், பட் நம்ம இடத்துல போட்டு பழக வேணாம், சரி? ஐயே நீங்க கீழே போட்டு பழகுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன ஈட வார பகுதியில இருக்கிற ஆள் தான் ஐன்னு சொல்லி போட்டு பழகுங்க, சரியா தம்பி? தெரியும். ஓகே ஓகே, நோட்ஸ் பாருங்க. சில விஷயங்கள் இருக்கு தம்பி, அந்த சில விஷயங்களை அந்த ஓகே நம்ம இது இருந்தாலும் சில இதுகள் அப்படித்தான் பழக வேண்டியிருக்கு. என்ன சொன்னா நீங்க ஐசிடிலையும் அந்த இதுகள் பார்க்கக்குள்ள லொஜிகேட் பார்க்கக்குள்ள பார்த்துருப்பீங்க. லொஜிகேட்ல சாரி நம்பர் சிஸ்டம்கள் பார்க்குற டைம்ல, அதாவது பூலியன் அல்ஜிப்ரா பார்க்குற டைம்ல கர்ணாமைப்பு பார்த்துருப்பீங்க. அந்த கர்ணாமைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட சிலபஸ், உங்களோட அதாவது இப்ப நாங்க கேம்பஸ்ல எதுனாலும் இப்படி போட்டு நாங்க எங்க அட்டவணை முடிச்சுன்னு சொன்னா விளக்கு முடிச்சு. ஆனா ஏஎல் சிலபஸ்ல கட்டாயம் செய்யணும்னா 0 போடணும், 0 போடலாம். இந்த 0 வந்துட்டு போடலாம், போடாம விடலாம் தம்பி. ஆனா உங்களோட ஏஎல் சிலபஸ்ல கட்டாயம் சொல்லப்படுற என்ன, 0 போட்டுதான் ஆகணும் சொல்லப்படுது. இது வந்துட்டு பொதுவா வந்துட்டு இதுகள் ஸ்கீம்ல சொல்லப்படுற விஷயங்கள் தம்பி, இதெல்லாம் ஸ்கீம்ல சொல்லப்படுற விஷயங்கள். அப்ப ஒரு பாடம் நம்ம இப்ப படிக்கணும்னு சொன்னா ஸ்கீம் அப்டேட் ஆகிற ஆள்கிட்ட படிக்கணும். இப்ப நான் எனக்கு தெரியும், இப்ப இடெக்ல உங்களோட ஸ்கீம்ல எப்படி வரணும்னு சொல்லி தெரியும். என்ன சொன்னா நான் இடெக் ஆள் தான் என்னன்னு, அப்ப இடெக் படிச்சே இடெக் போனதுக்கான ஸ்கீம் வந்துட்டு எனக்கு தெரியும் இடெக்ல எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி. அப்ப ஐட பெருமானம் எங்க போடணும் எங்க போடக்கூடாதுன்னு தெரியும், சரியா? அதே போலதான் நீங்க ஐசிடிலையும் இதுக்கு 0கள் போடணும் எங்க போடக்கூடாதுங்கிற விஷயம்
அந்த ஸ்கீமோட ஐசிடி ஸ்கீமோட டச்ல இருக்கிற ஆள்ல தெரியும். இப்ப ஐசிடி படிக்கிறேன்னு சொன்னா ஸ்கீமோட டச்ல இருக்கிற ஆள்ல படிங்க. ஏன்னு சொன்னா தம்பி, ஐசிடில பிள்ளைகள் ஏ எடுக்கிற வீதம் கூட நிறைய இடங்கள்ல, இடெக்ல எடுக்கிற ஏ எடுக்கிற வீதங்கள் குறையத்தான். அப்ப ஏ எடுக்கிற வீதம் கூடன்னு சொன்னா அப்ப அங்க இருக்கிறவங்களோட நுனிப்புள்ளுக்குள்ளதான் என்ன செய்யப்படுறாங்க, அவங்க உங்களை ஒவ்வொரு ஆக்களும் முந்தி இருக்கப்படுறாங்க. அப்ப உங்களுக்கு மார்க்ஸ் வந்துட்டு லொஸ்ட் ஆகுறது வந்துட்டு இதுக்குள்ளதான் இருக்கப்படுறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்ப. அப்ப உங்களுக்கு என்ன தம்பி, நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து உங்களோட ரிசல்ட் வந்துட்டு அதான் யாருமே ஹெக் பண்ணி மாத்தேல, ஒரு செய்ய மாத்தேல. அப்ப ரிசல்ட் வந்துட்டு அதான். அப்ப நாம ரிசல்ட்டுக்கு எழுதுறது வந்துட்டு நாம என்ன செய்யணும், எக்ஸாம் ஹால்ல தான் நம்மளோட மைண்ட் எல்லாம் எப்படிக்கணும். அப்ப எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன இதுகளுக்கும் மார்க்ஸ் க்ளோஸ் பண்ணிக்க கூட நாம எப்படி எழுதணும்னு சொன்னா ஸ்கீமுக்கு எழுதணும். அவங்க என்ன ஸ்கீம் வந்து வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நம்மளோட ஆன்சர் செய்ய கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்ம செய்ய நம்ம ஸ்கோர் பண்ணலாம். சரி அம்பி? அதே போல பாருங்க, இப்ப பாருங்க இதுல நம்ம சாம்பாடு எடுத்துட்டோம். இதுல சொல்றாங்க பாருங்க, டிரான்சிஸ்டர் ஒன்றின் அடிக்கு வழங்கும் வோல்ட் அல்லது மின்னோட்டத்தை விரியலாக்குவதற்கு டிரான்சிஸ்டரின் சந்தியை கோளுற செய்தல் வேண்டும். அப்ப டிரான்சிஸ்டர் ஒன்றின் அடிக்கு வழங்கும் வோல்ட் அல்லது மின்னோட்டத்தை விரியலாக்குவதற்கு டிரான்சிஸ்டர் சந்தி, அதாவது டிரான்சிஸ்டர் சந்தின்னு சொல்றது இவரத்துல அவங்க பிஇ சந்தியை சொல்றாங்க. படத்துல அவங்க மறைமுகமா சொல்றது பிஇ சந்தி. பிஇ சந்தியை கோளுற செய்ய வேண்டும். அதாவது சிறிய வோல்ட் அளவு மாற்றத்தை, அதாவது இப்ப சொல்ல போறது வந்துட்டு என்ன சொன்னா விரியலாக்கம்டா என்னன்னு சொல்லி சொல்றாங்க. இடத்துல பாருங்க, விரியலாக்கம்டா என்னன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சிறிய வோல்ட் அளவு மாற்றத்தை மின்னோட்டத்தை பெரிய வோல்ட் அளவு மாற்றமாக அல்லது மின்னோட்டமாக மாற்றும் செயற்பாடு தான் என்ன செய்யற விரியலாக்கம்னு சொல்லுவோம். விரியலாக்கம்ங்கிறது என்ன, சிறிய மின்னோட்ட மாற்றம் அல்லது வோல்ட் அளவு மாற்றத்தை பெரிய மின்னோட்ட மாற்றமாக அல்லது வோல்ட் அளவு மாற்றமாக மாற்றும் செயற்பாடு தான் நம்ம விரியலாக்கம் சொல்லி சொல்லுவோம். சரி, அதே போல சொல்றாங்க பாருங்க, கோடலுற செய்வதன் மூலம் அடிகாலிக்கிடையில் பிரயோகிக்கும் அடிகாலிக்கிடையில் பிரயோகிக்கும் சிறிய வோல்ட் அளவு காரணமாக, அந்த பிஇ சந்திக்கு நம்ம கொடுக்கிற அந்த சிறிய வோல்ட் அளவு காரணமாக சிறிய மின்னோட்டம் பாயும். அப்ப நாம இவருக்கு கொடுக்குற டைம்ல என்ன செய்யணும்னு சொன்னா சிறிய ஒரு மின்னோட்டம் பாயும், ஐபி மின்னோட்டம் ஒன்று பாயும், சிறிய மின்னோட்டம் பாய்ஞ்சிட்டு இருப்பார் எப்பவும். மேற்குறித்த அடிமின்னோட்டத்துக்கு, அப்ப இந்த அடிமின்னோட்டத்துக்கு ஒத்ததாக, அதாவது இந்த அடிமின்னோட்டத்துக்கு ஒத்ததான்னு சொன்னா இந்த ஐபியில எந்த அளவான மாற்றம் ஏற்படுத்துறோமோ அதே மாற்றம் எங்க ஏற்படும், ஐசியில ஏற்படும். அதுதான் சொல்றாங்க மேற்குறித்த அடிமின்னோட்டத்துக்கு ஒத்ததாக, அதுக்கு என்னன்னு சொன்னா சமண்டு சொல்ல எல்லா இடத்துல இவருக்கு ஒத்ததாகன்னு சொல்லலாம், விகித சமண்டு சொல்லலாம். மேற்குறித்த அடிமின்னோட்டத்துக்கு ஒத்ததாக சேகரிப்பான் காலியூடாக அந்த சிஇனூடாக அளவில் பெரிய மின்னோட்டம் பாயும், பெரிய மின்னோட்டம் பாயும். சரியா? இவ்வாறு அந்த ஐசி மின்னோட்டம் தான் சொல்றாங்க. இவ்வாறு பெரிய மின்னோட்டம் டிரான்சிஸ்டரினூடாக பாய்வதனால் டிரான்சிஸ்டர் அழிந்து விடாது மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவது போன்றே மாற்றமும் வோல்ட் அளவை தேக்கி வைப்பதுதான். அதாவது தம்பி, இப்ப இந்த கூட கரண்ட நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, டைரக்டா நம்ம அவ்வளவு கூட கரண்ட கொடுத்தோம்னு சொன்னா டிரான்சிஸ்டர் டேமேஜ் ஆகுவாரு. சரியா? இந்த இவருக்கு இந்த டைரக்டா நம்ம அவ்வளவு கரண்டை நம்ம கொடுக்குற டைம்ல என்ன செய்யுது, டிரான்சிஸ்டர் டேமேஜ் ஆகுவார், பழுதா போவாரு. அப்ப இவருக்கா வேண்டி அப்ப இந்த கொடுக்கிற கரண்ட் ஒரு ஃபில்டர் பண்ணி, அதாவது ஒரு குறித்த அளவுல கொடுக்கறதுக்காக வேண்டி நாம ஒரு யாரை பயன்படுத்தும் சொன்னா இடத்துல ஒரு தடை ஒன்று பயன்படுத்தும். அந்த தடை தான் யாரு, ஆர்சி. நம்ம படத்துல பார்த்திருந்தோம், இந்த தடைக்கு பேர் தான் ஆர்சி. இந்த தடை தான் பயன்படுத்தும். ஓகே, டிரான்சிஸ்டர் பாய்வதனால் டிரான்சிஸ்டர் அழிந்து விடாது மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவது போன்றே மாற்றம் வரும் வோல்ட் அளவை தேக்கி வைப்பதற்காகவும் தடையொன்று சேகரிப்பானுக்கு இடப்படும். அதே போல தம்பி,
இப்ப ஐசியில மாற்றத்தால ஐசி வந்துட்டு மாறும் என்ன ஐபிய மாற்றம் ஐபிய பெருமானம் மாறக்குள்ள ஐசியில பெருமானம் மாறும். அப்ப இங்க கொடுக்கறது வந்துட்டு டிரெக்டா இதுக்குள்ளே மாத்திட்டு செய்யறது என்ன செய்யுது? இப்ப போறாரு ஒரு உயர்வான கரண்ட் போறாரு, திரும்ப லோவான கரண்ட் போறாரு, திரும்ப உயர்வான கரண்ட் போற டைம்ல என்ன செய்யும்? இந்த சந்தி பழுதாகும். அப்ப மாறுகின்ற வோல்ட் அளவு எல்லாம் இப்ப இவருக்கு ஒரு பிக்சரான ஒரு அளவானது வச்சுட்டு எல்லாத்தையும் இங்க மாற்ற வோல்ட்ல மாறும் வோல்ட்ல எல்லாத்தையும் நாம் இவருக்கு இந்த தடைக்கு விளைச்செய்தன்னு சொன்னா மாறுகின்ற வோல்ட் அளவு எல்லாம் இந்த தடைக்கு விளைச்செஞ்சன்னு சொன்னா என்ன செய்யலாம்? இந்த சந்தியை பாதுகாக்கலாம். அதுதான் சொல்றாங்க மாற்றமுறும் வோல்ட் அளவை தேக்கி வைப்பதற்காக தடை ஒன்று சேகரிப்பான் கிடப்படும். அப்ப சேகரிப்பான் இந்த தடை ஒன்று போடுற காரணம் விளங்கியிருக்கணும் உங்களுக்கு. அப்ப சேகரிப்பானுக்கு தடை ஒன்று போடுற காரணம் என்ன? இந்த வார உயர்வான மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த ஐசி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அதே போல மாற்றம் வரும் வோல்ட் அளவை தேக்கி வைப்பதற்கு ஐசி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துற அதே போல மாற்றம் வரும் வோல்ட் அளவை தேக்கி வைக்கிறதுக்கும் பயன்படுத்தும். மாறா வலுவளங்களையும் நிலையான தடை ஒன்றையும் பயன்படுத்துவதனால் இம்முறை நிலையான கோடல் முறை எனப்படும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தம்பி நாம ஒரு பிக்சட்டான ஒரு வலுவளங்கத்தான் பயன்படுத்தணும். விசிசிங்கிற ஒரு பிக்சட்டான வலுவளங்கத்தான் பயன்படுத்துறோம். அதாவது நிலையான வலுவளங்கள் பயன்படுத்துறோம். அதே போல நிலையான தடை ஒன்றும் பயன்படுத்துறோம். இந்த தடை இந்த ஆர்பி தடையும் பயன்படுத்தும் நிலையான தடை. அப்ப நிலையான பாருங்க நிலையான வோல்ட் அளவு விசிசி அதே போல நிலையான தடை ஆர்பி சரியா நிலையான தடை. அப்ப இது ரெண்டையும் பயன்படுத்துறதால இந்த முறைக்கு பேர் சொல்றாங்க நிலையான கோடல் முறை, அதாவது நிரந்தரமான கோடல் முறைன்னு சொல்லுவாங்க, பிக்சட் பயசிங் சொல்லுவாங்க. அப்ப இதுலயும் சில பாதங்கள் இருக்கு. அப்ப இது வந்துட்டு சில பாதங்கள் இருக்கு. இதுல என்னென்ன பாதங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டிரான்சிஸ்டரின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சந்தியின் தடை குறையடையும். அதாவது தம்பி இவர்த்த என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்போ டிரான்சிஸ்டர்ல பீட்டா தெரியும் என்ன? பீட்டா தங்கி இருக்கும் என்ன? பீட்டா வெப்பநிலையில தங்கியிருக்கும். பீட்டா வெப்பநிலையில தங்கியிருக்கும். இப்போ நான் வெப்பநிலை அதிகரிக்க என்ன செய்யும் சொன்னா இந்த பீட்டாட பெருமானம் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்க பீட்டாட பெருமானம் அதிகரிக்கும். அப்ப பீட்டா அதிகரிக்க சொன்னா சரி நம்மளுக்கு தெரியும் என்ன? ஐசி சமன் பீட்டா ஐபின்னு சொல்லி தெரியும். அப்ப நான் பீட்டாட பெருமானத்தை அதிகரிச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன நடக்குது? ஐபியோட பெருமானத்தை அதிகரிக்காமலே ஐசியோட பெருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்ன? ஐசியோட பெருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படின்னு சொன்ன பாருங்க டிரான்சிஸ்டரின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சந்தியின் தடை குறைவடையும். அதாவது என்ன அர்த்தம்? பீட்டா அதிகரிக்குது. அப்போது சேகரிப்பான் மின்னோட்டம் ஐசி அதிகரித்து டிரான்சிஸ்டர் பாதிப்படைய கூடும். அப்ப ஐபி வந்துட்டு அதிகரிக்க, அதாவது பீட்டா வந்துட்டு அதிகரிக்கத்தால உங்களுக்கு என்ன நடக்குது? ஐசி கரண்ட் அதிகரிப்பாரு. அப்படி ஐசி அதிகரிக்கத்தால என்ன நடக்குது? நம்மளுக்கு டிரான்சிஸ்டர் பழுதடைய கூடும். அப்ப அந்த நிலைமை அதாவது பீட்டாட பெருமானம், அதாவது வெப்பநிலை அதிகரித்து ஐசி வந்துட்டு அதிகரிக்காரு. ஐசி அதிகரிக்கிறதால டிரான்சிஸ்டர் பழுதாகி போறாருன்னு சொன்னா அதுக்கு பேர் சொல்லுவோம் நாம வெப்ப உறுதியின்மை எனப்படும். வெப்ப உறுதியின்மைன்னு சொல்லுவோம். அப்ப வெப்ப உறுதியின்மைன்னு சொன்னா என்ன? அந்த நாம கொடுக்கிற மின்னோட்டம் ஐசி, அது ஐபி மின்னோட்டம், அதே போல நம்ம உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கிற ஐசி மின்னோட்டம். அப்ப அந்த ஐசி மின்னோட்டம் வெப்பநிலை காரணமாக பீட்டா அதிகரிக்கிறதால என்ன செய்ய? ஐசி மின்னோட்டம் அதிகரிக்கப்பாரு. இப்படி ஐசி அதிகரிக்கிறதால என்ன செய்யப்போன்னு சொன்னா அந்த சந்தியிட தடை குறைவடைந்து டிரான்சிஸ்டர் பாதிப்படையும். அப்படி பாதிப்படைகிறதா என்ன? வெப்ப உறுதியின்மைன்னு சொல்லுவோம். வெப்ப உறுதியின்மை எனப்படும். எனவே மேற்குறித்த கோடல் முறை அவ்வளவு வெற்றிகரமான முறை என்று. அப்ப இந்த முறை என்ன செய்வது? உங்களுக்கு ஒரு பொருத்தமான முறை இல்லை. எனினும் சிறு மின்னோட்டத்தை பெறும் சுற்றுகளுக்கு இக்கோடல் முறை பயன்படுத்தும். அப்ப எங்களுக்கு இந்த இதில் ஏன் பயன்படுத்துன்னு சொன்னா ஒரு சிறிய அளவான வோல்ட் மின்னோட்டம், சிறிய அளவான வோல்ட் அளவை பிரியலாக்க செய்யற சின்ன வேலைகளுக்கு வர பயன்படுத்துவோம். பட் பெரிய அளவான வேலைகளுக்கு பயன்படுத்த மாட்டேன். ஏன்? பெரிய அளவான வேலைகளை பயன்படுத்துற டைம்ல நம்மளுக்கு வெப்பநிலையால என்ன செய்ய போது? பீட்டா அதிகரிக்கத்தால ஐசியோட பெருமானம் அதிகரிக்கும். ஐசியோட பெருமானம் ஏறுமாறா அதிகரிச்சா நம்மளோட என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஐசியோட பெருமானம் ஏறுமாறாக அதிகரிக்கிற டைம்ல, அதாவது இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு விளங்குது அந்த எப்படி சொல்றது? மிகவும் அதிகமாக அதிகரிக்கிறதால ஐசியோட பெருமானம் அதிகரிக்கிறதால
இந்த தடை ஆர்சியால மட்டும் அவரை கட்டுப்படுத்தலாம் போகும். இந்த தடை ஆர்சியால மட்டும் அவரை கட்டுப்படுத்தலாம் போகும். ஆகவே இவரால கட்டுப்படுத்திக்கு இயலான்னு சொன்னா இந்த வாரம் மின்னோட்டம் எல்லாம் எங்க தம்பி வரப்படுறாரு? இந்த சிஇ சந்தியை வந்து என்ன செய்யப்படுறாரு? சேதமடை செய்வாரு. சரியா? உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த முறைகள்ல இருக்கிற பாதகம் இதெல்லாம் கேட்டு வரல, உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்காக சொல்றேன். சரியா? உங்களுக்கு விளங்கி கொள்ற சொல்றேன். அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னு சொன்னா, அப்ப இவரால என்ன செய்ய இவர்ல பீட்டா இவர்ல இந்த இது சாம்பாதுன்னு சொன்னா பீட்டா மேக்சிமம் ஆன அளவு பீட்டாவில தங்கியிருக்காரு இந்த கோடல் முறை. அது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதே போல இந்த சமன்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும். இந்த சமன் ஐபி எப்படி காண்ற, ஐசி எப்படி காண்ற, விசி எப்படி காண்றங்கிற சமன்பாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. இப்ப நாம பார்ப்போம், ஒரு கேள்வி பார்ப்போம். இதுல பாருங்க, 2 கேள்வி பார்ப்போம். இதுல சார் இப்போ ஒரு கோடல் முடிய கேள்வி பாக்குறீங்களா? ஆமாம். ஏன்னு சொன்னா இந்த கேள்வி வந்துட்டு நாளைக்கு எக்ஸாம்லயும் உங்களுக்கு போட வேண்டியிருக்கு. ஸோ அத கேள்வி பார்க்கத்தான் வேணும். இன்னும் ரெடி பண்ணலையா இந்த கொஸ்டின் எல்லாம்? என்ன மாடலுக்கு அனுப்பு தம்பி. நாளைக்கு கட்டாயம் போடணுமா? ஓ, எக்ஸாம் போடணும் கட்டாயம். எக்ஸாம் போட்டாதான் எனக்கு இந்த என்னளவான அளவு படிச்சிருக்கீங்க, பிள்ளைகள் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி விளங்கும். சரியா? அடுத்த போடணும். ஓகே ஓகே, நான் பார்க்கணும், பேசுவேன். ஓகே, இப்ப பாடத்துக்கு காணிங்களேன். எக்ஸாம் நாளைக்கு வேணுங்கிறாக்குள் எஸ்என்ஜெல் இதுல போடுங்க, சாட் பாக்ஸ்ல டைரக்ட் மெசேஜ் ஒன்று போடுங்க. நாளைக்கு வேண்டாம். சார் 4 கோடல்லையும் கேள்விக்கிறா? ஓம் நம்பி 4 கோடலையும் கேள்வி வரும். உங்களோட சிலபஸ்ல கொடுக்கப்பட்டது இந்த கால்குலேஷன் பார்ட். சோ 4 கோடலையும் கேள்வி வரும். இல்ல 4 கேள்வியிலும் கால்குலேஷன் பார்ட்டிக்காண்டு. ஓ, கால்குலேஷன் மட்டும் தான் இருக்கு. சரியா? ஓகே, சரி. இத காணுங்க அவங்க ஐபி, அதே போல ஐசி, விசி பெருமானத்தை காணுங்க. பீட்டா 750, பீட்டா 750. மினிட்ஸ் டைமா கூட டைம் எடுக்க கூட கேள்வி செய்யறது. கால்குலேட்டரை கூட வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் எப்பயும் கையில் எழுதிக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் பாடம் படிக்க.
சார் விபி வந்து 0.7 வோல்ட்டா? ஆமா 0.7. வளமையா 0.7 தான். பீட்டா தேவைப்படுமே. பீட்டா 50. சரி பார்க்கலாம். ஓகே பாப்போமா? சரி ஓகே. மெசேஜ் டைரக்ட் மெசேஜ் பண்ணாம எல்லாரும் முழங்க மாதிரி போடுங்க. மற்றவங்களை பார்க்கணுமான்னு பாவம். சரி பாருங்க தம்பி, இப்ப இதுல 12 வோல்டேஜ் கொடுங்க. என்ன இதுல அந்த 12 வோல்டேஜ் நம்ம இன்புட் சைட்டுக்கு எடுப்போம். இன்புட் சைட்டுக்கு எடுத்துக்கணும். இன்புட் சைட்டுக்கு எடுக்கணும். வெரி இன்புட் சைட் ஐபிஎம் முதல்ல காண்றதுக்கு மாமா இன்புட் சைட்டுக்கு கேவிஎல் இன்புட் சைட் கேவிஎல் ஓ இன்புட் சைட். தமிழ்ல எழுதலாம். அதாவது உள்ளீட்டு பகுதிக்கு கேவிஎல் பயன்படுத்தல் எழுதலாம். சரியா? அப்ப நாம கேவிஎல் யூஸ் பண்ணு சொன்னா சொல்லுங்க, சமன்பாடு சொல்லுங்க. எப்படி? 12 வோல்டேஜ் சமன். இப்ப இதனூடாக போற கரண்ட் யாரா? ஐபி. ஐபி தான் இப்படி போறாரு. அப்ப இந்த 12 வோல்டேஜ் யாரு? நம்மளுக்கு பேர் என்ன? விசிசி. அப்ப விசிசி நம்மளுக்கு சமன்பாடு தெரியும். விசிசி சமன் ஐபிஆர்பி பிளஸ் விசி விபி. என்ன? விபி. ஆகவே விசிசிக்கு பதிலாக போடப்பெற பெருமானம் 12 வோல்டேஜ். 12 வோல்டேஜ். இப்ப நாம ஈஸியா நம்ம மாற்றலாம். நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க யாரு? ஐபி தான் இப்ப கேட்டிருக்காங்க. ஐபி கேட்டியான்னு சொன்னா ஐபியை வச்சுட்டு மற்ற அவளையிலும் மாற்றம் பண்ணி விடலாம். ஐபி சமன் நீங்க ஓகே நீங்க கணிதம் சொன்னா இதுல இப்ப எழுதி செய்யுங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம எழுவாய் மாற்றம் பண்ணி கூட சொல்லலாம். ஐபி சமன் விசிசி மைனஸ் விபிஇ கீழே ஆர்பி. ஆகவே ஐபி சமன் விசிசியோட பெருமானம் எவ்வளவு? 12 வோல்டேஜ். 12 சய விபிஇட பெருமானம் எவ்வளவு? இவர பெருமானம் உங்களுக்கு தெரியும் 0.7. அதை பிரிங்க. ஆர்பி ஆர்பியிட பெருமானம் எவ்வளவு? 1 கிலோ 1 தர 10 3. சரி, என்னன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல